புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை 100க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசு அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் 285 கோடி அளவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும் 3 அப்பாவி பெண்களின் உயிரிழப்பிற்கு அதிகாரிகளும் அரசும் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அவர், தேசிய அளவில் நுண்ணுயிர் மூலம் தாக்குதல் ஏற்பட்டால் நடைமுறைப்படுத்தப்படுவது போல விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் அரசு நிர்வாகத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.